ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் முகமது கைஃப் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு ஃபிட்னஸ் பைத்தியம். கைஃப், நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்க பேர் முகமது கைஃப். அதாவது கைஃபோட அர்த்தம் என்னன்னா வெறி, சரியா? ஆமா, கரெக்டு தான். ஆனா உங்களுக்கு ஃபிட்னஸ் மேல தான் வெறி அதிகம். இல்ல, அது ஒரு பிளேயரா இருந்தா, ஒரு அத்லட்டா இருந்தோம்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். அதனால நான் அந்த விஷயத்தை சீக்கிரமாகவே ரியலைஸ் பண்ணிட்டேன். மற்ற பிளேயர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப லேட்டாக ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ருட்டீனை லேட்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஃபிட்னஸ் ரொம்ப டவுனாக இருக்குது, அப்புறம் திரும்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்னு நினைப்பாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபிட்னஸ் மேலே ரொம்ப கவனம் செலுத்தினேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்கேஜாக ஃபர்ஸ்ட்லேருந்தே இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு தோணுது. இது சரியான விஷயம்தான். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கான்பூர்ல நீங்க பயிற்சி எடுக்கிற காலகட்டத்தில் உங்களை ஃபீல்டுல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க அளவுக்கு அதிகமாக பயிற்சி எடுப்பீங்க, ஃபிட்னஸ் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு. அதாவது அங்கே அதை தவிர வேறு வேலையே இல்லை. கிரவுண்டு சும்மா தான் இருக்குது, நம்ம தேவைப்படுற அளவு பயன்படுத்திக்கலாம். இந்த கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா, எப்போவும் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் செய்யலான்னு தோணும். ஆனால் நம்ம உடம்பு சொல்லும், வேண்டாம், போதும், இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லும். நம்ம மைண்டு சொல்லும், இல்லை இன்னும் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும். இப்போதான் எனக்கு தெரிய வந்தது. யுவராஜ் சிங் சொன்னாரு, எல்லா பிளேயர்ஸும் ஃபீல்டில் இருக்கும்போது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பஸ்ஸில் உட்காந்து ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் முகமது கைஃப் மட்டும் அங்கேயே இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னார். சில நேரங்களில் அப்போது நம்ம மனசுக்கு என்ன தோணுங்கிறது தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேட்டிங் பண்ணலான்னு தோணும், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலான்னு தோணும் டீமோட. அதை ஃபாலோ பண்ண தான் நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி ஹோட்டலுக்கு போவீங்க. ஆமாம், நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம மேட்சுக்கு முழுசாக ரெடி ஆகிட்டோன்னு தோன்ற வரைக்கும் நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீ மேட்சுக்கு ரெடி ஆகிட்டேன்னு மைண்டு சொல்கிற வரைக்கும் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸில் நம்ம போடுற எஃபர்ட் தான் கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கும். இது மற்ற பிளேயருக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்காதா? சில பேருக்கு அவ்வளோ ஃபிட்னஸ் பிடிக்காது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பிளேயர்ஸ்க்கு கிரவுண்டை சுற்றுறதே பிடிக்காதாமே. இல்லை, பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாரும் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். கம்பேர் பண்ணும்போது டீமில் கிரவுண்டில் விளையாடுறவங்க இதுக்கு முன்னாடி கூட டீம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபீல்டிங்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் நல்லாவே தெரியும். கிரவுண்டை 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். கிரேக் சேப்பல் 50 ரவுண்ட் அடிக்க சொன்னா நீங்க மட்டும்தான் அந்த 50 ரவுண்ட் அடிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. 50 அதிகம்தான். ஆனால் எங்கள் கூட எங்கள் ட்ரைனர் இருப்பாங்க. அவரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபிட்னஸை பார்த்துக்கணும், அப்புறம் எல்லாரோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த விஷயத்தில் உண்மையிலே லக்கி தான். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக தெரியலை. பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை, அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். அந்த விஷயத்தில் நான் லக்கி தான். எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிட்னஸை பார்த்து பயந்து ஓடுவாங்க? நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். கிரேக் சேப்பலோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஃபிட்னஸ்க்காக சௌரவ் கங்குலி கிரவுண்டுக்கே வரதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப சமீபத்தில் தான் சேர்ந்தார், ஒரு 3-4 மாதம் ஆகுது. அவருக்கு வேணா அப்படி தோணியிருக்கலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எங்கள் ட்ரைனர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்டாக வச்சுருப்பார், ஃபாலோ பண்ணுவார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே எந்த சந்தேகமும் எனக்கு வந்ததில்லை. அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் தேவையில்லை. மேட்சுக்கு முன்னாடி நம்ம ஃபிட்னஸ் டெஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ப்ராப்பரான பிளேயர்ஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு சர்டன் லெவலில் நம்ம ரீச் பண்ணாதான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அது ட்ரைனரோட வேலை. அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்க கூட இருக்கிற பிளேயர்ஸ் உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஃபிட்னஸ்ல இவர் ஒரு வெறி பிடிச்சவர், முகமது கைஃப் தூங்கும்போது கூட ஓடிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பாடிக்கு மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கலன்னா அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். எப்போவும் நம்ம பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். ஸோ ஓவர் ட்ரைனிங் நம்ம எடுத்தோன்னா அதுவும் நல்லது கிடையாது, கம்மியாக எடுத்தாலும் அதுவும் நல்லது கிடையாது. நம்ம பாடியும் மைண்டையும் ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஆனால் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை. நீங்கள் தேவைக்கு அதிகமான ட்ரைனிங் எடுக்கிறீங்கிறது தான் கேள்வி. இல்லை, சில நேரங்களில் நம்ம மைண்டே நமக்கு சொல்லும் இது நமக்கு தேவையான்னு.
பாடியில எந்த பகுதி நமக்கு வீக்கா இருக்குன்னு எத்தனை நம்ம தடவை mind சொல்லும். பிசியோ உங்களை ஜிம்ல இருந்து வெளியேத்தி இருக்காங்க? ரொம்ப அதிகமா ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு. நிறைய தடவை நடந்திருக்கு. சில நேரங்கள்ல அவங்களுக்கு அப்படி தோணலாம். செயல் அப்புறம் டைம் எங்க செயல்படுத்தணுமோ அங்க அதிகமா செயல்படுறதில்ல. ஜிம்ல அதிகமா இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எங்க தேவையோ அங்க போய் பர்ஃபார்ம் பண்ணுன்னு. ஸோ இந்த மாதிரி சில நேரங்கள்ல நடக்கும். என்னுடைய நோக்கம் என்னன்னா ரெண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அவுட்டோரா இருக்கட்டும், ஜிம் பிராக்டிஸா இருக்கட்டும், ரெண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். நம்ம மறுபடியும் பப்ளிக் கிட்ட போலாம். மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், நான் பாகிஸ்தான் கராச்சியில இருந்து வந்திருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கராச்சியில மேட்ச்க்கு வரவே இல்ல, அதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டீங்க. அதுக்கு கோச் உங்ககிட்ட வந்து முன்னாடி கங்குலி ஆட விடலாமா இல்ல உங்களை ஆட விடலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி எந்த பிளேயர்ஸும் விளையாட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வாய்ப்புக்காக தான் காத்திருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடி தான் ஆகணும். அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் கோச் வந்து யார் விளையாடணும்னு டிசைட் பண்ணா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க விளையாடணும். முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி செலெக்ஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க. எப்போவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செலக்ட் பண்ணலை, ஏதோ இவர்கிட்ட குறை இருக்குன்னு. இப்படிலாம் சொல்கிறது சுலபம். ஆனால் அவங்களோட கடினமான உழைப்புக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறவங்க, கேப்டன், கோச் எல்லாரும் ஒரு டீமாக இருக்காங்க. வர இருக்கிற வருஷங்கள் அவங்களுக்கு பெஸ்ட் டீமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதாவது எப்படி நம்ம விளையாடணும்னு நமக்கு நல்லா தெரியும். பிளேயர்ஸோட கவனங்கள் எல்லாமே எப்பவும் பின்னாடி என்ன நடக்குது, நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் நினைக்காம விளையாட்டுல கவனம் செலுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் போது விளையாடணும். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை நம்ம ஏத்துக்கிட்டு விளையாடணும். அப்பதான் நம்ம நிறைய முறை அப்படி நடந்திருக்கு. நீங்க நல்லா ரன் எடுத்திருப்பீங்க, நல்லா ஃபீல்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களை டிராப் பண்ணிடுறாங்க. எனக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்பவாவது தோணியிருக்கா? பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அப்படி தோண வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா நமக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? நமக்கு டேலண்ட் இருக்கு, எபிலிட்டி இருக்கு. கடுமையாக உழைக்க நினைக்கிறப்போ அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்க தான் எல்லாரும் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இங்கே வந்தப்போ பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. நான் அந்த டைமில் லக்கிலி கம்பேக் கொடுத்து 50 அடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பங்களாதேஷ் மேட்ச் எதுவும் கிடைக்கல. அதாவது மேட்ச்சில் நம்ம நல்லபடியாக பவுலிங் பண்ணி ஃபீல்டிங் பண்ணோன்னா தொடர்ந்து நம்ம மேட்ச்சை விளையாடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். வரப்போகிற எல்லா மேட்சஸ்லையும் நம்ம டேலண்ட்டை காட்டணும்னு நினைப்போம். இன்னும் நம்ம பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைப்போம். இன்னும் நிறைய மேட்சஸ் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம எண்ணமாக இருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய ஆசையும் இதுதான், நிறைய மேட்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களை யார் அப்படி டிராப் பண்றது, யார் உங்களை அப்படி கட் பண்ணி விடுறது? இனிமே தான் அதை கண்டுபிடிக்கணும். என்னோட கேள்வி என்னன்னா, இந்தியா எப்பவுமே ஃபீல்டிங்ல வீக்கா தான் இருக்கு. சேத்தன் சௌகான் சார் கூட இதை ஒத்துப்பாரு. நீங்க உங்களோட ஃபீல்டிங் ஸ்கில்ஸை ரொம்பவே டெவலப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன உந்துதலா இருந்தது? உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இங்கே இருந்திருக்கணும். இல்ல, ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்க டீம் ஒன்னு உருவாயிருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, கல்ச்சர் மாறி இருக்கு, ஃபீல்டிங் ட்ரெண்டும் மாறி இருக்கு. ஃபீல்டிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உணர ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் மாறும். டெஸ்ட்ல, ஒன் டேல, எல்லாத்துலேயும். அதாவது ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் ரியலைஸே பண்ணோம். மற்ற டீம்ஸை பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல டிவி பார்க்கும்போது எனக்கு தோணும், நம்ம டீம் ஃபீல்டிங் பண்றதுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா டீம் ஃபீல்டிங் பண்றத பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய கேப் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு உந்துதலாக தான் எனக்கு இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. என் லைஃப்பில் நான் ஒரு நல்ல கோல் கீப்பராக இருக்கணும்னு நினச்சேன். நல்ல ஃபீல்டர்ஸ் இல்லாதப்போ ஏதாவது செஞ்சு புதுசாக ஏதாவது சாதிக்கணும்னு தோணுச்சு. இப்போ கேப் நிறைய குறைஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மீடியாவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நம்ம அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணணும். ஒரு நல்ல ஃபீல்டரா இருக்கணும்னா அவங்க டீம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ஆனா நம்ம நல்லா ஃபீல்டிங் பண்ணணும்னு நமக்கு தோணும். நாம சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டா, உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருந்து உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தா, 100 அடிச்சு 5 விக்கெட் எடுத்தா அடுத்த நாளே நம்மளை பத்தி பேப்பர்ல வரும், 100 ரன் அடிச்சு 5 விக்கெட் எடுத்தாருன்னு. நல்லா கேட்ச் பண்ணாலோ, நல்லா ஸ்டாப் பண்ணாலோ, பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாலோ புது பிளேயர்ஸ் வருவாங்க, 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அங்கிருந்து கேமே சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியா டீம்ல லேக் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்க முடியல. நம்ம அதெல்லாம் சுட்டி காட்டலன்னா, புரிய வைக்கலன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, விக்கெட்ல தான் எல்லாம் இருக்கு, ஃபீல்டிங்ல ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க.
அந்த கல்ச்சர் இப்ப சேஞ்ச் ஆயிட்டு வருது. டீம்லயும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய அப்ரிஷியேட் பண்றாங்க, இதனால நல்ல மாற்றங்கள் உருவாகுது.